ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரெக்வெஸ்டட் வீடியோ தான். என்னன்னா, நீங்கள் நம்மளோட மிஷின் பற்றி நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கிறப்போ இன்னைக்கு நான் சொல்கிறது வந்து நிறைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த மிஷின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறப்போ நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம். ஸோ நான் வச்சுருக்க மாடல் பார்த்தீங்கன்னா உஷா பிராண்டில், உங்களுக்கு உஷா ஜனம் பிராண்டில் வந்து XLR DLX மாடல் தான் வந்து நான் வச்சுருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் மிஷின் தான். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய ஸ்டிச்சஸ்லாம் போட்டுக்கலாம், நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி மிஷின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஷாப் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு ஷிஃப்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, நான் இப்போ தான் போய் டெய்லரிங் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கிறப்போ நீங்கள் இந்த மிஷின் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மிஷின் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இந்த மிஷினை பர்ச்சேஸ் பண்ணது வந்து 2021 டிசம்பர் மந்த் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து 3 இயர்ஸ் நான் என்னென்ன இதில் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கேன்றது எல்லாத்தையும் தான் எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு எதுவுமே விடக்கூடாதுன்னு. ஸோ அதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் வந்து ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் பிகினராக இருக்கீங்கிறப்போ பெடல் மிஷின் போகலான்றது தான் எல்லாரோட ஐடியாவும் இருக்கும். பெடல் மிஷினை விட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஈஸி டு ஸ்டிச், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா பெடல் மிஷினை விட இந்த மாதிரி டேபிள் டாப்பில் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மிஷின்ஸ் வந்து போய்க்கலாம். செகண்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் தான். ஏன்னா ப்ரைஸிங் இது நான் கொடுத்து வாங்கினது வந்து ஒரு 15,000க்கு தான் நான் கொடுத்து வாங்கினேன். 15,000க்கு இதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிச்சஸ் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் ஆப்ஷன்லாம் வேணாம், எனக்கு இன்னும் ப்ரைஸ் கம்மியானா ஈவன் 6,000 7,000க்குலாம் டேபிள் டாப் மிஷின்ஸ் வந்து அவைலபிள். ஸோ நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பெடல் மிஷின் உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருந்தாலுமே வேணாம், ப்ளீஸ் கோ வித் டேபிள் டாப். ஏன்னா டேபிள் டாப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெடல் பண்ணுறது, அதுக்கு மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுறதை விட டேபிள் டாப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் டேபிள் டாப் போய்க்கலாம். ப்ரைஸ் வைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி இண்டஸ்ட்ரியல் மிஷினோட கம்பேர் பண்ணுறப்போ. பார்த்தீங்கன்னா ஈஸி டு கேரி. நீங்கள் பிகினராக இருக்கீங்கிறப்போ இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட்லாம் இருக்கணுன்றது இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வெயிட்லாம் கம்மியாக தான் இருக்கும், ஈஸியாகவே கேரி பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் நீடில் த்ரெட்டிங்க்கு வந்து லைட்லாம் கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கும். ஆன் பண்ணோன்னா லைட் வந்துடும், உங்களுக்கு மிஷின் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கேயே நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்விட்சில் தான் போய் ஆஃப் பண்ணணுங்கிறது இல்லை. ஃபிஃப்த் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த உஷா ஜனம் மிஷினுக்கு வந்து உங்களுக்கு ட்ரையலுக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கிறப்போ உங்கள் வீட்டுக்கே வந்து கூட சொல்லி கொடுப்பாங்க. ஈவன் நீங்கள் கடையில் வாங்குறப்பயுமே ஒரு வாட்டி டெமோ காமிச்சிருவாங்க. ஸோ தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டிங் நம்ம நூல் கோக்குறதுமே ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நூலை போட்டுட்டு இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வழியாக நம்ம வந்து கோக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பேக் போகணுன்னு இருக்குல்ல, அது பிரகாரம் போய் இந்த இடத்துல நம்ம இது பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் ஊசி கோக்குறப்ப ரொம்ப ஈஸி. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்குள்ளே வந்து கண்ணு கோக்க தெரியாது. ஸோ வந்து இங்கே ஒரு நீடில் த்ரெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி நூல் மாட்டுறதுக்கு மேலே இருக்கும். அது ஜஸ்ட் நம்ம கீழே இழுத்து இப்படி மாட்டி விட்டுட்டு இந்த த்ரெட்டை மட்டும் இதுக்குள்ளே இப்படி மாட்டி விட்டுட்டோனாலே போதும். இப்படி மாட்டி விட்டுட்டோன்னா ரொம்ப ஈஸி. ஒரு 10 செகண்டில் வந்து நம்ம இந்த ஊசி நூல் வந்து கோர்த்துடலாம். இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு மிஷினில் வந்து அடிக்கடி நூல் போயிட்டே இருக்குங்கிறப்போ போடுறது கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து ஈஸியாகவே நம்ம போட்டுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்ஸிமம் 15 செகண்ட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அதை கோர்த்துடலாம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பாபினில் த்ரெட் லோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டை போட்டுட்டு இந்த இடத்துல பாபின் கேஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே நீங்கள் இப்படி த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இந்த த்ரெட்டை மட்டும் சுற்றி விட்டுக்கணும். சுற்றி விட்டுட்டு ஜஸ்ட் இப்படி லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இது நம்ம மேலே தூக்கி விட்டுட்டோங்கிறப்போ த்ரெட் மட்டும்தான் லோட் ஆகும், இந்த இடத்துல மிஷின் வந்து ஸ்டிச் ஆகாது. ஸோ ரொம்பவே ஈஸி. இப்போ பாருங்கள்,
அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக வந்து த்ரெட் வந்து நம்ம லோட் பண்ணிடலாம் இதில் பாபின்க்கு. ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தான். ஸோ மிஷின் வந்து நல்லாவே ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் வந்து என்னென்னா ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. நம்ம பெடலிங் மாதிரி ஸ்லோவாக பெடல் பண்ணால் ஸ்லோவாக போகும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃபூட்டரை ப்ரெஸ் பண்ணுறோங்கிறப்போ அது போகிற ஸ்பீடுக்கு தான் நம்மளுமே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அந்த மிஷினை வாங்கினதுக்கு மெயின் ரீசனே அதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஸ்டிச்சஸ். ஆக்சுவலாக இந்த மிஷினில் வந்து நீங்கள் அது வாங்குறீங்க பிகினர் ஃப்ரெண்ட்லியாங்கிறப்போ கொஞ்சம் ஓவர்லாக்குமே நீங்கள் இதிலே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஓவர்லாக் 6 ஆக் ஸ்டிச்சஸ்லாம் போடும், அதெல்லாம் வச்சும் நீங்கள் ஓவர்லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிக்கெலாம் கீழே வந்து சுருட்டி வச்சு அடிப்போம், அதுக்கெல்லாமே தனியாக ஃபூட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபூட்டர் வச்சே நம்ம அதுவுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஆல் இன் ஒன் பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெரைட்டி ஸ்டிச்சஸ் பற்றி சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்து அப்படிதான் வைக்கணும். இதுதான் வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் எல்லா டைப்புமே இங்கே தான் இருக்கும். என்னென்ன ஸ்டிச்சஸ் என்னென்ன நம்பர்ங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 3மே பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஷர்ட்லலாம் ஹூக் பார்ட் ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஐ பார்ட், அதெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த A to G வரைக்கும் தான் ஸ்டிச்சஸ். A to Gலே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். மொத்தமாக வந்து 14 ஸ்டிச்சஸ் வந்து அவைலபிள். இதெல்லாம் வந்து நார்மல் ரன்னிங் ஸ்டிச், செயின் ஸ்டிச் வரும். இது 6 ஆக், 6 ஆக்லேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ப்ளூ லைனில் 7 ஸ்டிச்சஸ் இருக்கும், எல்லோ லைனில் 7 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இந்த இப்போ உங்களுக்கு ப்ளூ லைன் ஸ்டிச்சஸ் வேணும்னா இந்த இடத்துல நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம் சைஸஸ். இதே உங்களுக்கு எல்லோ லைன்னா நம்ம எல்லோ லைன் ஸ்டிச்சஸ் வேணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டிச் நீங்கள் போட போகிறீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் சூஸ் பண்ணுறது சி வந்து சூஸ் பண்ணுறேன். 6 ஆக் ஸ்டிச்னா இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து சியில் வச்சுட்டு இப்போது நான் ஸ்டிச் பண்ணுறேங்கிறப்போ எனக்கு 6 ஆக் ஸ்டிச்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதா மிஷின் எவ்வளோ ஸ்பீடாக ரன் ஆகுதுன்னு. இப்போ பாருங்கள் 6 ஆக் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். அதே வந்து நம்பர் வந்து பாருங்களேன் 4 சைஸஸில் போட்டிருக்கேன். இதே வந்து எனக்கு சின்னதாக வேணும்னா நம்ம 2 சைஸ் வச்சுக்கிட்டு அதுவுமே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். Now you can see the difference. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பெரிய 6 ஆகா போட்டிருக்கு, இது வந்து சின்ன 6 ஆகா இருக்குது. ஸோ இதோட பின்னாடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிசைன். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஸ்டிச்சஸ் வேணுமோ நம்ம அந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிவர்ஸ் போவோம்ல, அதாவது ஒரு ஸ்டிச் முடிச்சதுக்கு அப்புறமா ரிவர்ஸ் கொஞ்சம் போகிறோம்ல, அது வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்த நம்ம ப்ரெஸ் பண்ணுறோங்கிறப்போ நமக்கு ஈஸியாக ரிவர்ஸ். ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் ஃபூட்டர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டிச் வந்து ரிவர்ஸில் போகணுன்னா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோங்கிறப்போ ரிவர்ஸில் போகும். அதுவுமே நான் எப்படிங்கிறது பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கா. இப்போ எனக்கு ரிவர்ஸ் வரணுங்கிறப்போ ஜஸ்ட் நான் இதை ப்ரெஸ் பண்ணேன்னா போதும், எனக்கு ரிவர்ஸில் போகும். ஸோ தெரியுதா, அவ்வளோதான். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ லைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணணும்னா இந்த இடத்துல கட்டர் இருக்கும். ஆக்சுவலாக என்னோடது வந்து அந்த கட்டர் வந்து உடஞ்சிருச்சு, இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பேர். ஆக்சுவலாக ஒரு மிஷினில் நிறைய பேர் பயப்படுறது ரிப்பேர் ஆகிடுமோ அடிக்கடிங்கிறது. ஸோ இந்த மிஷின் வந்து நான் வாங்கி 3 இயர்ஸில் இதுதான் ரெகுலராக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் எனக்கு எதுவும் ஒரு ரிப்பேர் கூட வந்ததே இல்லை. நமக்கு வந்து மிஷின் ரிப்பேர் ஆகுதுன்னா அதில் நம்மளோட ஃபால்ட்டும் இருக்குது. நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மிஷினுமே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளும் நல்லா ஹேண்டில் பண்ணுறோங்கிறப்போ ரொம்பவே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது டேபிள் டாப்புங்கிறதுனால ரொம்ப ஆயிலெலாம் போடணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து பாபின் கேஸில் மட்டும்தான் ஒரு இடத்துல ஆயில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே ரொம்ப ஒரு 6 months ஒன்ஸ் 1 month ஒன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம் போதும். ஸோ இதெல்லாம் தான் இதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா 2-3 இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி. அதுவுமே நான் என்னன்றது சொல்கிறேன். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 இருக்குது இந்த மிஷினில். இந்த 3மே ஆனால் வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக கேட்கும். ஸோ இது வந்து ஒரு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ காமாக அப்படிலாம் இருக்காதுனால உங்களுக்கு சவுண்ட் வேணால் நான் இப்போ காட்டுறேன். ஸோ
ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மிஷின், பெரிய மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்கும். இண்டஸ்ட்ரியல் மிஷினை விட அதிகமாக கேட்கும், பெடல் மிஷினை விடவும் கொஞ்சம் அதிகமாக சவுண்டு கேட்கும். ஸோ நைட்லாம் ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் நிறையவே சவுண்ட் கேட்கும். இது ஒன்று வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட் போயிடுச்சுன்னா இந்த மிஷினை யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இது வச்சு தான் நீங்கள் திருப்பலாம், ஒரு ஸ்டிச்சஸாக தான் போகும். அதர்வைஸ் ஃபுல்லாகவே இது ரன் ஆகுறது எலக்ட்ரிசிட்டியில் மட்டும்தான். நீங்கள் ஜஸ்ட் ஸ்கூட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து ரன் ஆகும். கரண்ட் இல்லைன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது இந்த மிஷின் வச்சு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினுக்கு ஸ்டாண்ட் வந்து கிடையாது. ஸோ ஸ்டாண்ட் வந்து நீங்கள் மிஷின் வாங்குறீங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு அப்போ நான் கேட்டப்போ 5000 சொன்னாங்க. ஸோ நான் 5000 வந்து வேணான்ட்டு வந்துட்டு நான் கஸ்டமைஸ் பண்ணி இந்த ஸ்டாண்ட் வந்து நான் செஞ்சேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இன்னுமே சவுண்ட் வேறு எனக்கு அதிகமாக கேட்கும். அதுதான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ தேர்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு பாபினில் கலர் மாற்றணும், கீழே ஏதாவது நூல் சிக்கி இருக்குன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் இந்த ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதை வெளில எடுத்து பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இல்லாமல் அடிக்கடி த்ரெட் கட் ஆகுதுங்கிறப்போ ரொம்பவே கடுப்பாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து மாட்டுறது. பெடல் மிஷின்லலாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், ஈஸியாக நம்ம கையை கீழே விட்டு பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ எனக்கு பாபினில் த்ரெட்டு மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னா, இந்த மிஷினை அப்படியே தூக்கி நகர்த்திட்டு இதை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பாபின் மாற்றுறதுன்றது ரொம்ப லேட் ஆகும். இன்னொன்று கடுப்பான ப்ரொசீஜர். இது 3 தான் வந்து பார்க்க சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் கடுப்பாகவே இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப கலர்லாம் மாற்றுறப்ப சில வாட்டி ஓகே இந்த கலர்லேயே போடுவோங்கிற மாதிரி கூட, ஏன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இதில் இந்த பாபின் மாற்றுறது மட்டும், பாபின் லோட் பண்ணுறது ஈஸி, ஆனால் பாபினில் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். ஓவரால் ரிவ்யூ என்னை பொறுத்த வரைக்கும், ஸோ உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த மிஷின் வந்து உங்களுக்கு சூட் ஆகுமா ஆகாதாங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஒரு பெடல் மிஷின் வந்து ஒரு 10,000க்கு மேலே வாங்க போகிறீங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த மிஷின் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து நான் ஷாப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன்னு ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறீங்க, நான் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளவுசஸ்லாம் ஸ்டிச் பண்ணவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்குது, டெய்லரால் கொஞ்சம் பண்ண முடியாதுங்கிறப்போ தான் நான் இதில் பண்ணுவேன். முடிஞ்ச அளவு வந்து ப்ளவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆரி ஒர்க் போட்டுட்டு தான் டெய்லர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கி கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எனக்கு ஸ்டிச்சிங்கில் வந்து நிறைய ஒர்க் வேணாங்கிறனால தான் நான் இந்த இது வாங்கினேன். ஸோ அதனால தான் நான் இண்டஸ்ட்ரியல் மிஷின் பக்கம் போகல. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் மிஷின் வந்து எனக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஒரு 3 years பிஃபோர் வந்து அதிகமாக இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து நான் இந்த டெய்லரிங்கில் சம்மந்தமாக எடுத்து ஏர்ன் பண்ணியிருக்கணும், அதில் தான் நான் வந்து மெட்டீரியல் வாங்குவேன் அதுக்கப்புறம். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு 3 years பிஃபோர் வந்து என்னால் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியல் மிஷின் வாங்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு 15,000க்கு. இன்னொன்று சொல்ல போனால் மேக்ஸிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மேக்ஸி பெடல் வந்து போடுறது காமிச்சேன் இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸோ வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எல்லாமே ஸ்டிச் பண்ணுவீங்கிறப்போ இது கண்டிப்பாக வாங்கலாம்.